सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। अच्युताष्टकम्। अच्युतं केशवं रामनारायणम् अच्युतं केशवं रामनारायणम् कृष्णदामोदरं वासुदेवं हरि कृष्णदामोदरं वासुदेवं हरि श्रीधरं माधवं गोपिका वल्लभम् श्रीधरं माधवं गोपिका वल्लभम् जानकी नायकं रामचन्द्रं भजे जानकी नायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवम् अच्युतं केशवं सत्यभामाधवम् माधवं श्रीधरं राधिकाराधितम् माधवं श्रीधरं राधिकाराधितम् इंदिरामन्दिरं चेतसा सुन्दरम् इंदिरामन्दिरं चेतसा सुन्दरम् देवकी नन्दनं नन्दनं सन्दधे देवकी नन्दनं नन्दनं सन्दधे विष्णवे जिष्णवे शङ्किने चक्रिणे विष्णवे जिष्णवे शङ्किने चक्रिणे रुक्मिणी रागिणी जानकी जानकी रुक्मिणी रागिणी जानकी जानकी वल्लभी वल्लभायाक्षितायात्मनि वल्लभी वल्लभायाक्षितायात्मनि कंसविध्वंसिने वंशिने ते नमः कंसविध्वंसिने वंशिने ते नमः कृष्ण गोविंद हे राम नारायण कृष्ण गोविंद हे राम नारायण श्रीपते वासुदेवाजित श्रीनिधि श्रीपते वासुदेवाजित श्रीनिधि अच्युतानंद हे माधवा मोक्षज अच्युतानंद हे माधवा मोक्षज द्वारका नायक द्रौपदी रक्षक द्वारका नायक द्रौपदी रक्षक राक्षस क्षोभित सीतया शोभितो राक्षस क्षोभित सीतया शोभितो दंडकारण्य भून्यता कारणः दंडकारण्य भून्यता कारणः लक्ष्मणेनान्वितो वानरे सेवितो लक्ष्मणेनान्वितो वानरे सेवितो अगस्त्य संपूजितो राघव अगस्त्य संपूजितो राघव पातुमा भज गोविंदम
गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति दुःखं करणे भज गोविन्दं गोविन्दं भज मूढमते गोविन्दं भज मूढमते மூடமதே இதுதான் அவர் நமக்கு நம்மை அழைக்கக்கூடிய சப்தம். மூடமதே தமோ குணத்திலும் ரஜோகுணத்திலும் ஆழ்ந்து இருக்கின்ற மனிதனே, மனிதர்களே அல்லது மனமே. இந்த இடத்துல மதி என்றால் அறிவு என்று அர்த்தம். மனம், மூட மனமே, முட்டாள் மனமே, சிந்திக்கக்கூடிய அறிவு இருந்தும் சிந்திக்கக்கூடிய அறிவை இழந்திருக்கின்ற மனமே, மோகத்தாலும் விபரீத பாவத்தாலும் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனம்தான் மூட மனம். மூட மோகம் என்பதும் விபரீத பாவம். என்ன விபரீத பாவம்? நம்ம பார்த்தோம். மோகத்திற்கு விளக்கம், எது உண்மை அல்லவோ அதை உண்மையாக நினைக்கக்கூடிய பாவம். அந்த மனம் படைத்த மனிதர்களே காலே சந்நிகிதே சம்பிராப்தே, விரும்பத்தகாத நேரமானது உங்களை அடையும் நேரத்தில், மனதை அடையும் நேரத்தில். இந்த இடத்துக்கு மனதுக்குத்தான் அவர் அறிவுரை கொடுக்கிறார். காரணம், மனம்தான் பந்தப்பட்டிருக்கிறது, மனம்தான் விமுக்தியும் அடைந்தாவது. காலே சம்பிராப்தே சந்நிகிதே நகி நகி ரக்ஷதே துக்ருங்கரணே. துக்ருங்கரணே இலக்கண தாது பாடங்கள் நாம் இறப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அது நமக்கு உதவாது என்றால், அறிவு அனுபவமாக வராமல் வெறும் அறிவாக மட்டும் இருந்தால் என்றால், அறிவு என்றால் வெறும் தகவலாக மட்டும் இருந்தால், அந்த தகவலால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த அறிவு அனுபவமாக மாறாமல் வெறும் தகவலாக மட்டும், இன்ஃபர்மேஷனாக மட்டும் இருந்து, அதே போல கரணே, கரணே என்பதற்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று கரணம், பிரமா கரணம் இசிக்கோட்டு பிரமாணம். கரணம் என்றால் கருவி, அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. அறிவை கொடுக்கக்கூடிய எந்த சாதனங்களாலும் அழகான கரணம், அறிவை கொடுக்கக்கூடிய கருவிகள். அப்போ எந்த பிரமாணத்தாலும் தெரிந்து கொள்ளப்பட முடியாதவன். பிரமாணங்கள் என்ன பண்ணும் என்றால், உண்மை இவ்வாறு இருக்கிறது என்று நமக்கு சுட்டிக்காட்டலாம். ஆனால் அந்த கருவிகளை கொண்டு உண்மையை அடைந்து விட முடியுமா என்றால் முடியாது. நாம் உணர்ந்தால் மட்டுமே அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. எதை போல பாலை நன்றாக காய்ச்சுகிறோம், அதுல கஃபினை நாம் இடுகிறோம், சர்க்கரையும் போடுகிறோம். அதை நாம் கலக்காமலேயே, சர்க்கரையை பாலோடும் கஃபினோடும் கலக்காமலேயே நாம் காஃபியை குடித்தால் எப்படி அந்த சர்க்கரையினுடைய இனிப்பானது தெரியாதோ, கஃபினுடைய கசப்பானது எப்படி நமக்கு
தெரிய வருமோ? உள்ளுக்குள்ளே சர்க்கரை இருக்கிறது. அது பாலுடன் கஃபினுடன் கலக்கப்பட்டால் மட்டுமே, ஒன்று கலந்தால் மட்டுமே அது நமக்கு சுவையை கொடுப்பதை போல அறிவானது என்னுடையதாக மாறும். அந்த அறிவுக்கு சொந்தக்காரனாக நான் மாறாத வரை வெறும் கருவிகளால், கரணங்களால், பிரமா கரணம் அறிவை கொடுக்கக்கூடிய கருவிகளால் இந்த இடத்துல எந்த அறிவும் நமக்கு உபயோகமில்லை. அப்ப எந்த அறிவு எனக்கு ஒண்ணுண்டா, பிரம்மனை பற்றின அறிவு எனக்கு தேவை. அந்த அறிவும் வெறும் அறிவோடு மட்டும் இருந்து விட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த அறிவு என்னுடைய அனுபவமாக மாறும். அதனால்தான் போன வாரமே பார்த்தோம், அறிவும் வெறும் புஸ்தகத்து அளவில் இருந்தால், வெறும் என்னிடத்தைய இன்ஃபர்மேஷனாக மட்டும் இருந்தால் பிரயோஜனப்படாது. அதே போல கரணம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் செயல்பாடு, கர்த்தாவை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய செயல்கள். செயல்கள் காமிய கர்மத்தாகும். நான் மரண சம்பவம் ஏற்படக்கூடிய நேரத்திலே அந்த மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் நான் விடுபடுகின்றேன். இந்த ரெண்டும் வேண்டாம் என்றார். காமிய கர்மத்திலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. வெறும் அறிவு மட்டும் இருந்து அது அனுபவமாக மாறவில்லை என்றாலும் என்னை நான் காலையே சந்நிகிதே சம்பிராப்தே, நிகிதமான காலம், விரும்பத்தகாத காலமானது என்னை தொடும் நேரத்திலே, அடையும் நேரத்திலே நான் அதிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்றால் எதுதான் என்னை காப்பாற்றும்? யார்தான் என்னை காப்பாற்றுவார்கள்? இதனுடைய துணை கொண்டு நான் இந்த சாகரத்தை கடக்க முடியும். இங்கே 3 உபாயங்கள் கொடுக்கப்படும். இந்த 3 உபாயங்களுடைய துணையை கொண்டு 3 விதமான தடைகளிலிருந்து நாம் விடுகிறோம். அதனால்தான் 3 முறை கோவிந்தம் பஜ, கோவிந்தம் பஜ, கோவிந்தம் பஜ. 3 முறை இங்கே கோவிந்தனை ஆராதனை செய், கோவிந்தனை நாடு, கோவிந்தனை நாடு. ஏன் 3 முறை சொல்ல வேண்டும்? முதல் காரணம், 3 முறை சொல்லுவதற்கு இந்த ஞானத்தினுடைய பெருமையை நமக்கு காட்டுவதற்காக, இதனுடைய சிறப்பு நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக 3 முறை சொல்லப்படுகிறது. இது முதல். ஏதாவது ஒன்றை நாம் முக்கியமாக இருக்கு என்றால் 3 முறை சொல்லுவோம். சில பேர் 2 முறை சொல்லுவோம். அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி. வீட்டிலேயே பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தால் அது நம்மிடம் மறந்துவிடக் கூடாது என்றால் திரும்ப 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 அதை நமக்கு ஞாபகப்படுத்துவார். ஒரு முறை சொல்லி விடுவது அல்ல, நமக்கு அது கஷ்டமாக கேட்பதற்கு. சொல்லிவிட்டீர்களே, மீண்டும் எதற்காக சொல்கிறீர்கள் கேட்கலாம். ஆனால் அது முக்கியமான விஷயம். அது சாப்பாடு கூடையாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், அல்லது பேனாவாக இருக்கலாம், கண்ணாடியாக இருக்கலாம், கைபேசியாக இருக்கலாம், அல்லது பர்ஸாக இருக்கலாம். திரும்ப 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 நம்மிடம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், இதை எடுத்துக்கொண்டீங்களா, அதை எடுத்துக்கொண்டீங்க. சாஸ்திரமும் அதை கையாளுகிறது. 3 முறை சொல்லுவதனுடைய நோக்கம் 3 விதமான சிறப்பை காட்டுவதற்காகவும் இந்த ஞானத்தினுடைய சிறப்பை காட்டுவதற்காகவும். இரண்டாவது முறை எதற்காக சொல்லப்படுகின்றது என்றால் 3 விதமான தாபத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக. 3 விதமான தாபத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக.
ஆத்தியாத்மிக தாபம், தாபம் என்றால் துன்பங்கள். 3 விதமான துன்பத்திலிருந்து நம்மை வெளியிடுவதற்காக 3 முறை சொல்லப்படுகிறது. ஆத்தியாத்மிக தாபம், ஆதி பௌதீக தாபம், ஆதி தெய்வீக தாபம். உடலிலிருந்து மனதிலிருந்து என்னிடத்திலிருந்தே வருகின்ற தாபம் ஆத்தியாத்மிக தாபம். சுற்றுப்புறத்திலிருந்து வருகின்ற தாபம் ஆதி பௌதீக தாபம். இயற்கை இடத்திலிருந்து வருகின்ற தாபம் ஆதி தெய்வீக தாபம். இந்த 3 விதமான தாபத்திலிருந்தும் எனக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மூன்றாவது காரணம். ஏன் 3 முறை சொல்லப்பட்டது கோவிந்தம் பஜே கோவிந்தம் பஜே? மூன்று விதமான ஷரீரத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பது. 3 ஷரீரம்தான் நம்முடைய உபாதி பாவம். இந்த 3 ஷரீரத்திலிருந்தும் எனக்கு விடுதலை கொடுப்பது. இந்த 3 விதமான காரணங்கள் இருக்கின்ற இந்த ஞானத்தினாலே நமக்கு கிடைக்கின்ற காரணத்தினாலே, பலனாக கிடைக்கின்ற காரணத்தினாலே ஞானத்தை ஸ்துதி செய்வது முதல் காரணம். 2வது காரணம் 3 விதமான பாபத்திலிருந்து விடுதலை. 3வது காரணம் 3 ஷரீரத்திலிருந்து நமக்கு விடுதலை. இந்த 3 ஷரீரத்திலிருந்தும் நான் விடுபட வேண்டும் என்று சொன்னால், இந்த 3 ஷரீரம் எதாவது எனக்கு கிடைக்கிறது. இந்த 3 ஷரீரத்தை கொண்டுதான் 3 தாபங்கள் வருகிறது. அப்போ 3 ஷரீரமானது எங்கிருந்து வருகிறது என்றால் 3 விதமான மலத்தில் இருந்து வருகிறது. ஆக 3 ஷரீரத்திலிருந்து விடுதலை என்றால் இந்த 3 மலத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக. அது என்ன 3 மலம்? அவித்யா மலம், காம மலம், கர்ம மலம். அதனால்தான் கர்மத்தையும் மலம்னு சொல்லிட்டார். நான் நினைச்சுக்கிறோம் புண்ணிய கர்மம் ரொம்ப சிறப்பு, அதுவும் மலம். பாப கர்மம் மட்டும் மலம் அல்ல, புண்ணிய கர்மாவும் மலமே. என்ன காரணம்? அது என்னை மீண்டும் இந்த கூட்டுக்குள்ள கொண்டு தள்ளும், 3 சரீரத்துக்குள்ள கொண்டு தள்ளும். அவித்யா மலம், காம மலம், கர்ம மலம். இதைத்தான் திருமூலரும் ரொம்ப விரிவா பேசுறார் என்னுடைய திருமந்திரத்தில். பசுபதி பாசம் எடுத்துக்கொண்டு அதுல இந்த 3 மலத்திலும் உடையவன் ஜீவன் என்று எழுதுறார். அறியாமை, ஆசை, கர்மம், இந்த 3 மலங்களாக இருக்கு. இப்போ கர்மத்திலிருந்து என்ன வருகிறது? கர்ம வினை. கர்மத்தினுடைய பலன் புண்ணிய வினை, பாபம். புண்ணிய வினை பாப வினை என்ன பண்ணுகிறது? எனக்கு ஒரு ஜாதியை, பிறப்பை கொடுக்கிறது, ஒரு சரீரத்தை கொடுக்கிறது. அந்த சரீரத்துக்குள்ள என்ன உட்கார்ந்து கொள்கிறது? நாம் செய்த புண்ணிய வினையும் பாவனையும் உட்கார்ந்து கொள்கிறது. அதுதான் காரண சரீரம். அது 3 குணத்தோடு சேர்ந்து கொண்டு மீண்டும் என்ன பண்ணுகிறது? விருப்பு வெறுப்போடு வேலை செய்ய வருகிறது. அப்ப அதற்கு ஏற்ப ஒரு ஆயுள், அதற்கு ஏற்ப சுக துக்கங்கள் என்று சொல்லக்கூடிய போகங்களை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கும். இந்த மலம் என்னை தொட வேண்டாம், கர்ம மலம் என்னை தொட வேண்டாம் என்றால் எதனால இந்த கர்ம மலமானது வந்தது அப்படின்னா, கர்ம மலத்துக்கு காரணம் ஆசை. ஆசையினாலதான் கர்ம மலம் வந்தது. அப்ப ஆசை மலம், மலம்னா அழுக்கு.
இப்ப ஆசை எங்கிருந்து வந்தது? அறியாமை. யாரை பற்றின அறியாமை? என்னையும் இறைவனையும் பற்றின அறியாமை. இருந்து போட்டுமே சாமி, அதனால அவங்களுக்கு என்ன கஷ்டம்? அறியாமையோட நாங்க வாழ்ந்து விட்டு போகிறோம். என்ன உங்களுக்கு வந்து ஒரு விதமான தோஷமும் இல்லை. நாம் என்ன சொல்லக்கூடாதுன்னா, எனக்கு கஷ்டமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், வேதனையாக இருக்கிறது என்று எந்த புலங்களும் வரக்கூடாது. வாழ்ந்து விட்டு போகலாம் மிருகத்தை போல. எந்த மிருகம் நம்மளும் சொல்றதில்லை, நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், இவ்வளவு வேதனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வேதனை எல்லாம் என்னை விட்டு போனால் நன்றாக இருக்கும் என்று எந்த மிருகமும் சொல்றது கிடையாது. நாம ரெண்டு வேலையை தொடர்ந்து பண்றோம். என்னடா, துக்கத்தை விரட்டுறதுக்குன்னே வாழ்க்கையை ஓடுறோம், சந்தோஷத்தை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று ஓடும். இந்த ரெண்டு காரியம் தொடர்ந்து பண்ணணும். துக்கம் வந்து விடக்கூடாது என்பதுல ரொம்ப கவனமா இருக்கும். வந்தால் அதை விரட்டுவதற்கு உண்டான வேலையை செய்யணும். இப்போ இன்பத்தை நோக்கி பிரயாணமானது ஓடிக்கொண்டே. அப்ப இதுல என்ன தெரிகிறது? என்னை பற்றின அறியாமை என்னை குறைபாடு உடையவனாக நினைக்க வைத்து அந்த குறைபாட்டிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக ஓடிக்கொண்டே. இந்த அறியாமை மலம் நீங்காத வரை ஆசை மலம் நீங்காது, ஆசை மலம் நீங்காத வரை கர்ம மலம் நீங்காது. இந்த அறியாமை போவதற்கு நான் என்ன செய்தால் நான் இந்த அறியாமையிலிருந்து விடுபடலாம்? ஒரே வழிதான் எனக்கு அறியாமை நீங்குவதற்கு. ஞானம்தான், அறிவுதான் அதற்கு நேரடியாக. அறியாமையானது அறிவை கொண்டுதான், இருளை விளக்கை கொண்டுதான், ஒளியை கொண்டுதான் நீக்க முடியும் என்பதை போல அறியாமை இருளை நீக்குவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதுதான் அறிவு, என்னை பற்றின அறிவு. என்னை பற்றின நேரடியான அறிவுதான் அறியாமை என்று சொல்லக்கூடிய இருளை நீக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி, என்னை பற்றின அறிவு அறியாமை இருளை நீக்கும் என்று சொல்லிவிட்டீர்கள். ஆகையினாலே நாங்கள் நேரடியாக அறிவை பெறுவதற்கு வருகிறோம். நேரடியாக அறிவை வாங்குவதற்கு நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு அறிவை கொடுப்பீர்களா என்றால் அறிவை கொடுக்கலாம். அறிவை கொடுப்பதிலே ஒரு விதமான தயக்கமும் சாஸ்திரத்துக்கு இல்லை. அறிவை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதும் இல்லை. ஆனால் அறிவை பெறக்கூடிய நான் இருக்கிறேனே, அறிவை வாங்கக்கூடிய நான் இருக்கிறேனே, அந்த நான் அந்த அறிவை வாங்குவதற்குண்டான தகுதி படைத்தவனாக இருக்கிறேனா? அந்த அறிவை பெறுவதற்குண்டான தகுதி என்னிடம் இருக்கிறதா என்று கேட்டால் அதுதான் நம்மிடம் இல்லை என்பது. அந்த அறிவு என்னிடம் வாங்குவதற்கு உண்டான தகுதி இல்லை என்பது எனக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, போஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கக்கூடிய அறிவை கொண்டு போய் 6ஆம் கிளாஸ் மாணவனுக்கு கொடுத்தா ஏதாவது புரியுமா? அல்லது 10ஆம் கிளாஸ் மாணவன் கொண்டு போய் கொடுத்தா புரியுமாடா? அதை வாங்கக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்காடா? இருக்க வாய்ப்பில்லை. அறிவானது அந்த அளவுக்கு அவனுக்கு விஷாலமாக இருக்குமா? சிந்திக்கக்கூடிய தகுதி இருக்குமா? அதை வாங்கக்கூடிய பக்குவத்துல இருப்பானா? புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இருக்கா? இருக்க. அறிவு விஷாலப்பட வேண்டும், வாங்கக்கூடிய தகுதியை பெற வேண்டும், அதற்கு மனம் விரிவடைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் உயர்ந்த அறிவை புரிந்து கொள்ள முடியும். அது அவனுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
உயர்ந்த அறிவு வந்து விழுந்தாலும் அதை வாங்கக்கூடிய தகுதி இல்லை என்றால் அந்த அறிவு எந்த பிரயோஜனமும் இல்லாததை போல பிரம்மத்தை பற்றின ஞானத்தை நான் வாங்குகிறேன் என்றால் வாங்கக்கூடிய எனக்கு அந்த ஞானத்தை பற்றின புரிதல், அந்த ஞானம் என்னிடத்திலே வந்து என்னிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துதல், அந்த ஞானமாகவே ஆவதற்கு உண்டான தகுதி என்னிடம் இருந்தால் அப்ப இந்த ஞானம் உடனடியாக எனக்கு வேலை செய்யும். அது இல்லாது போனால் முதல்ல நான் என்ன பண்ணணும், அந்த ஞானத்தை பெறுவதற்கு உண்டான தகுதியை என்னிடம் வர வேண்டும். என்ன காரணம்? மூடமறைன்னு சொல்லிட்டார். முட்டாள் மனிதர்களே என்றால் முட்டாள் மனமே என்று சொல்லிட்டார். அறிவை இருந்தும் அறிவை பயன்படுத்த முடியாத மனம். அப்ப அறிவை பயன்படுத்த முடியாத மனம் எதை உண்மை என்று நம்பி வாழ்கிறது? எதை உண்மை என்று இதனால் நினைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், தான் எதை பார்க்கிறதோ, எதை கொண்டு எல்லா அனுபவத்தையும் அனுபவிக்கிறதோ, எதோடு தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறதோ அதைத்தான் உண்மை என்று நினைக்கிறது. அப்ப அந்த பொருளை உண்மை அல்ல என்று புரிய வைக்கணும்னா நேரடியாக அறிவை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அந்த பொருளத்துல இருக்கக்கூடிய அபிமானத்தை முதல்ல எடுக்கணும். அதனால்தான் இந்த மூட மதிப்படைத்த நாம் என்ன பண்ணுகிறோம் என்றால் 3 விதமான தோஷத்தை உண்மை பொருளிடத்திலே ஏற்றி வைக்கிறோம். இந்த மூட மதிப்படைத்த நாம் அறியாமையின் காரணத்தினாலே உண்மை இடத்திலே ஈஸ்வரனிடத்திலே இந்த 3 விதமான தோஷத்தை ஏற்படுத்தி. அது என்ன 3 விதமான தோஷம்? முதல் தோஷம் தேகம் நான் என்று பாவம். ஈஸ்வரனை விட்டுவிட்டு தேகம் நான் என்று பாவம். இதுதான் நாம் செய்யக்கூடிய முதல் தோஷம், முதல் குற்றம். தேகம்தான் இதுதான் விபரீத பாவம், இதுதான் மோகம். இரண்டாவது நானே கர்த்தா. இது ஈஸ்வரனை நாம் ஏற்றி வைக்கிற இரண்டாவது தோஷம். நானே கர்த்தா, நான் தான் கர்த்தா. ஈஸ்வரன் கர்த்தா இல்ல, நானே செய்பவன். நான் தான் இதை செய்கிறேன் நான் சொல்றோம் அல்லவா, நான் தான் இதை செய்கிறேன், நான் தான் இதை செய்கிறேன், நான் தானே செய்ய முடியும், நான் தான் செய்ய முடியும், நான் இல்லை என்றால் எதுவும் நடக்காது, நானே கர்த்தா. அப்ப ஈஸ்வரன் யாரான? ஈஸ்வரன் தான் கர்த்தா கிடையாது. இது இரண்டாவது தோஷம். இது மூட மதிப்படைத்த நாம் செய்கின்ற இரண்டாவது தோஷம். மூன்றாவது தவறு என்ன? எப்பொழுது தேகத்தை நான் என்று சொல்லி நானே கர்த்தா என்று சொல்லிவிட்டேனோ நான் என்ன பண்ணுகிறேன்? ஈஸ்வரனை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்று நானே ஈஸ்வரன் சொல்றேன், அல்லது ஈஸ்வரன் வேறு நான். ஈஸ்வரன் வேறு நான் வேறு. இந்த பேத புத்தியானது நமக்கு வந்து விடுகிறது. இதிலிருந்துதான் 3 விதமான இந்த தாபங்கள் எல்லாம் வருகின்றன. தாக்கமெல்லாம் 3 விதமான தோஷம். அதுல முதல் தோஷம் தாபத்ரய துக்கம். தாபத்ரய துக்கம். தாபத்ரயம் பார்த்தோம் அல்லவா? ஆத்தியாத்மிக தாபம், ஆதி பௌதிக தாபம், ஆதி தெய்வீக தாபம்.
இந்த மூன்று விதமான துக்கத்தை நாம் அனுபவிக்கின்றோம். ஜனன மரணத்தினுடைய துக்கத்தையும் நாம் அனுபவிக்கிறோம். எப்பொழுது நான் மூடமதியை கொண்டவனாக இருக்கின்றேனோ அப்பொழுது அறியாமை என்பது என்னிடத்திலே மேலோங்கி இருக்கின்ற காரணத்தினாலே முதல்ல இந்த மூன்று விதமான தவறை செய்கிறோம். இந்த மூன்று விதமான தவறுனால இந்த மூன்று விதமான துக்கத்தை நாம் அனுபவிக்கின்றோம். தாபத்ரய துக்கம், ஜனன மரண துக்கம். இரண்டாவது அனுபவம் என்னவென்றால், இந்த உலகத்திலும் நாம் நரகத்தினுடைய அனுபவத்தை அனுபவிக்கின்றோம். இந்த உலகத்தோட விட்டு வெளியே போகும்போது அங்கேயும் போய் நாம் இந்த உலகத்துக்கு அங்கேயும் போய் நரக அனுபவத்தை அனுபவிக்கின்றோம். நரக அதே போல ஸ்வர்க அனுபவத்தை இரண்டையும் இங்கும் அனுபவிக்கிறோம். எந்த லோகத்துக்கு போனாலும் அங்கும். நரகம் என்பது பாபத்தினுடைய பலன், ஸ்வர்க்கம் என்பது புண்ணியத்தினுடைய பலன். அப்போ இந்த துன்பத்தை இந்த உலகத்திலும் அனுபவிக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு மேலே வெளி உலகத்துக்கு போகும்போது அங்கும் இதே அனுபவத்தை அனுபவிக்கிறோம். மூன்றாவது என்னன்னா, இப்பேற்பட்டவன் இந்த உலகத்தை விட்டு பிரயாணம் செய்யும் நேரத்திலே எப்படி வந்தானோ அப்படியே வெளியேறுகிறானா. எப்படி வந்தோம்? நாம் எல்லோரும் அஞ்ஞானத்தோடையே வந்தோம். பிரளயம் ஏற்பட்ட போதும் நமக்கு மரணம் ஏற்பட்ட போதும் அஞ்ஞானத்தோடையே வெளியேறுகிறோம். அப்ப நம்மை விட்டு அஞ்ஞானம் நீங்குவது. அதனாலதான் நீங்க சொல்ற நகி நகி ரக்ஷதி துக்ருங்கரணி அப்படின்னு சொல்றது காரணம், நீ அஞ்ஞானத்தோடையே வாழ்ந்து விட்டாய். உனக்கு இப்போது ஞான பிராப்தி என்பது இல்லை. ஆயினாலே அஞ்ஞானத்தோடையே நீ வெளியேறப் போகிறாய். அந்த அஞ்ஞானமானது உன்னை இந்த காலம் சந்நிகிதே காலம், விரும்பத்தகாத காலமானது வந்த போது இந்த அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஆவரண சக்தி உன்னை காப்பாற்றாது. அப்ப நாம் அஞ்ஞானத்தோடையே வந்து அஞ்ஞானத்தோடையே வெளியேறுகின்றோம். அப்ப நமக்கு என்ன மாற்றம் வரல? ஞான பிராப்தி வரவில்லை. ஆயனாலே பிறப்பு நம்மை விட்டு நீங்க போவது. மூன்று விதமான குறைபாட்டை ஈஸ்வரனிடத்திலே ஏற்படுத்தி இந்த மூன்று விதமான துன்பங்களை நாம் அனுபவிக்கின்றோம் என்றால், இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு என்னத்தான் உபாயம் இருக்கிறது? அதான் மூன்று விதமான உபாயம். மூன்று விதமான உபாயம். அது என்ன மூன்று விதமான உபாயம்? முதல் உபாயம், கர்மத்திலிருந்து நாம் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பை எடுக்கிறோம் என்றால் அந்த கர்மத்தை நாம் என்ன செய்தாக வேண்டும்? இந்த இரண்டு விதமான பாவத்தோட நாம் செய்யப்படும். அதனால்தான் அந்த கர்மத்தை கர்ம யோகமாக செய்து பழகு அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு ஒரு அறிவுரை கொடுக்கிறார். முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? நேரடியாக அறியாமை போவதற்கு, ஞானத்துக்கு நான் வருவதற்கு முன்பாக என்னுடைய மனம் தகுதி படைத்ததாக இருக்க வேண்டும். உடல் தகுதி படைத்ததாக இருக்க வேண்டும். இந்திரியங்கள் எல்லாம் தகுதி படைத்ததாக இருக்க வேண்டுமானால் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல்ல என்னுடைய உடலையும் இந்திரியத்தையும் முதல்ல நான் சுத்தப்படுத்துதல். அதை சுத்தப்படுத்தக்கூடிய செயலுக்குத்தான் மூன்று விதமான உபாயத்தை சாஸ்திரம் சொல்லுகிறது. முதல் உபாயம் பாவனம். பாவனம் முதல் உபாயம் பாவனம். பாவனம் என்றால் பவித்ரம். பவித்ரம் பியூரிபிகேஷன். முதல்ல என்ன பண்ணணும்? சுத்தப்படுத்துதல், பாவனம். அதனால்தான் உலகத்துல பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்தக்கூடிய பொருள் நிறைய இருக்கான். காற்று, அக்னி,
ஜலம், மண், ஆகாசம், மந்திரங்கள், இதெல்லாம் பாவனம், தூய்மைப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள். முதல்ல என்ன பண்ணணுமா? சாஸ்திரம் சொல்லுகிறது, நீ கர்ம மலத்தால் உண்டு பண்ணப்பட்டவன். அந்த கர்ம மலத்தின் காரணத்தினாலேதான் இந்த பிண்ட சரீரத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றாய். மலத்தோடும் மூத்திரத்தோடும் கூடிய இந்த சரீரமானது கர்ம வினையினாலே உனக்கு கிடைத்திருக்கிறது. அதனால இதை பாராட்ட வேண்டியது ஒன்றும் கிடையாது. இது அதனால்தான் இது பிறந்தோடனே இதுக்கு நாம் என்ன பண்றோம்? நிறைய வேதங்களை சொல்லி ஹோமங்களை எல்லாம் பண்ணி நிறைய புனிதமான கர்மங்கள்லாம் பண்ணுவதற்கு நோக்கம் என்ன? இது மலத்திலிருந்து வெளியில வந்தது. மலத்தின் காரணத்தினாலே மலத்துக்குள்ள வந்தது, மலமாகவே இருக்கிறது, மீண்டும் மலத்திலிருந்து வெளியிலே வந்து மலமாகும். இதனால இந்த மலம் வந்ததுனா கர்ம மலத்தினாலே புண்ணிய பாப மூட்டையை சுமந்து கொண்டு அதை அனுபவிப்பதற்காக உண்டான ஒரு சரீரமாக வந்திருக்கிறது. இப்ப இந்த சரீரத்தை கொண்டு நான் என்ன பண்ணணுமா? மீண்டும் மலத்தை சேர்த்துக் கொள்ளாமல் கவனமாக பார்த்துக். அதற்கு சாஸ்திரம் எனக்கு என்ன சொல்லுகிறது? யஜ்ஞ தான தப கர்ம. யஜ்ஞம், தானம், தபஸ், இந்த மூன்று கர்மங்களும் பாவனத்துக்காக, பியூரிபிகேஷனுக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மம். உடல் தூய்மைக்காகவும் இந்திரியங்களுடைய தூய்மைக்காகவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்கள் தான் முதல் படி. யஜ்ஞம் என்று வந்தாலே அங்க முக்கியமானது என்ன? இறைவனுக்காக செய்கிறேன், வருகின்ற பலன் அனைத்தையும் இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்கின்றேன், அனைத்து கர்மத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்கின்றேன். இந்த பாவம் யஜ்ஞம். நாம யஜ்ஞம்னா கண்டெல்லாம் கொண்டு போய் நெய்ய கொட்டுறது, நிறைய திரவியங்கள்லாம் கொண்டு போய் போடுறது யஜ்ஞம். யஜ்ஞம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தமே யஜ். அது சொல்லக்கூடிய தாடுவிலிருந்து யஜ்ஞம். யஜ் என்றால் வழிபாடு. அப்போ செய்கின்ற அனைத்து கர்மத்தையும் பிறந்ததிலிருந்து இறக்கப் போகின்ற வரைக்கும் நமக்கு என்னென்ன கர்மங்கள் விதிக்கப்பட்டுள்ளனவோ அந்த கர்மங்களை யஜ்ஞமாக நான் செய்யப்படும். இங்க கர்மத்துல எந்த மாற்றமும் தேவையில்லை, மனதில் தான் அதற்கு உண்டான மாற்றம் தேவைப்படுகிறது. அப்படி செஞ்சா என்ன ஆகும்? கர்ம மலத்திலிருந்து எனக்கு விடுதலை. புண்ணிய வினை பாப வினைன்னு சொல்றோம் அல்லவா? அந்த புண்ணிய வினை பாப வினையானது என்னிடம் வராமல் தடுப்பதற்கு என்னிடத்திலே மாற்றங்களை கொண்டு வர இந்த யஜ்ஞத்தின் மூலமா என்ன? விருப்பு வெறுப்பை இறக்கி வைத்துவிட்டு, எதிர்பார்ப்புகளை இறக்கி வைத்துவிட்டு, சுயநலத்தை இறக்கி வைத்துவிட்டு, நான் செய்கிறேன், என்னால் செய்யப்படுகின்றது என்கிற எண்ணத்தை இறக்கி வைத்துவிட்டு, இறைவனுக்காக செய்யப்படுகிறது என்கின்ற அந்த பாவம் யஜ்ஞமாக மாறுகிறது. யஜ்ஞம் என்று வந்தால் அதற்கு நாம் நிறைய தட்சணைகள் கொடுக்க வேண்டும், தானங்கள் கொடுக்க வேண்டும். அது எதை காட்டுகிறது என்றால் அபிமானத்தை நம்மிடத்திலிருந்து எடுப்பதை காட்டுகிறது. வஸ்து அபிமானம், திரவிய அபிமானம். கடைசியில கொண்டு போய் இந்த தானத்தினுடைய ஆரம்பத்துல ஸ்தூலமான பொருட்களை எதெல்லாம் நமக்கு விருப்பமாக இருக்கோ, எதை நாம் ரொம்ப மதிக்கிறோமோ அதையெல்லாம் தானமாக கொடுத்து பழகும்போது கடைசியில என்னையே நான் தானம் கொடுக்கக்கூடிய நிலை என்றால் என்னுடைய அகங்காரத்தையே நான் கடைசியில தானம் கொடுப்பதுதான் உண்மையான பலனாக சொல்லப்படுகிறது. அந்த பலனுக்கு முதலாக எனக்கு அந்நியமாக என்னுடையது என்னுடைய சொல்வதை எல்லாம் முதல்ல தானம் கொடுத்தார். மூன்றாவது தபஸ். இலக்கை அடைவதற்காக நாம் எடுக்கக்கூடிய கடினமான முயற்சி தபஸ். இந்த மூன்றும் பாவனம்,
இந்த மூன்றின் மூலமாக புதிதாக எந்த கர்ம வினையும் வராமல் பார்த்துக் கொள்கின்றேன். இருக்கின்ற கர்ம வினைகளை வேகமாக நான் அழித்துக் கொண்டு போகின்றேன். விருப்பு வெறுப்பு அற்று இறை நினைத்துக் கொண்டே கர்மங்களை செய்யறதுனால என்னுடைய மனதுக்கு என்ன வந்து விட்டது? பாவனம், பியூரிபிகேஷன் ஆஃப் மை மைண்ட். உடலும் மனதும் இந்திரியமும் புனிதமடைந்து விட்டது. அப்பேற்பட்ட புனிதமான உடல், இந்திரியங்கள், மனதுல இரண்டாவது உபாயத்தில் அழைச்சிட்டு போறார். இப்போ கர்ம மலத்திலிருந்து முதல்ல விடுபடுறேன். அடுத்தது என்ன? காம மலத்துக்கு போகுது. காம மலம். இப்போ இந்த பாவனத்தினால உடல் தூய்மை, இந்திரிய தூய்மை, மன தூய்மையானது ஏற்பட்ட போது நமக்கு என்ன வரும்டான்னா, யஜ்ஞதானம் தபஸ் பண்ணி பண்ணி நம்முடைய மனதுக்கு என்ன வருகிறது? சூக்ஷ்மமான தன்மை வருகிறது. அது என்ன சூக்ஷ்மமான தன்மை? பகுத்தறியக்கூடிய அறிவும் வைராக்கியமும் வருகிறது. விவேக ஞானமும் வைராக்கியமும் வருகிறது. விவேகம் வைராக்கியம் கிடைத்த அந்த நன்மையினால நான் இரண்டாவது படிக்கு போகிறேன். அதுதான் அபியுதயம். அபியுதயம் அபியுதயம் என்றால் மனதிற்கு உயர்வான விஷயங்களை கொடுத்தல், நல்ல சம்ஸ்காரங்களை மனதிற்கு கொடுத்தல். அபியுதயம். அங்க போகும்போது நான் உயர்வான விஷயங்களை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்ல நல்ல சம்ஸ்காரங்களை எல்லாம் மனதிற்கு நான் கொடுத்து பாரு. திருவள்ளுவர் கூட சொல்றாரு பாருங்கள், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். இந்த நான்கையும் முதல்ல மனதில் எடுத்து சொல்றார். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், இந்நான்கும் இழுக்காறு இயன்றது அறம். இழுக்குங்கிறார். மனதில் இருக்கக்கூடிய இழுக்கு யார் சொல்றா? அறம். தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுகிறது, வேதங்கள் சொல்லுகிறது. அப்ப இந்த நான்கும் மனதை விட்டு முதல் நீக்கப்பட்டிருக்க பாவனத்தினால, யஜ்ஞதான தபஸ்னால இந்த நான்கை நீக்கியிருக்கேன். நீங்கிய மனதை என்ன பண்ணணும்? நல்ல சம்ஸ்காரங்களை விட்டு நிரப்புதல். நல்ல சம்ஸ்காரங்களை விட்டு நிரப்பு. அதற்குதான் என்ன சொல்லுகிறது சாஸ்திரம்? உபாசனா. ஒரு மூர்த்தியை வைத்துக் கொண்டு, ஏக மூர்த்தி, ஏக நாமம், ஏக புஸ்தகம், ஏக குரு, இதெல்லாம் வைத்துக் கொண்டு தொடர்ந்து மனதை அதிலேயே ஒருமுகப்படுத்த. திருமூலர் சொல்றார், மனம் தெளிவு பெற வேண்டுமானால் என்ன செய்யணும் சொல்றார்? தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. 4 கரணங்களுக்கும் 4 வேலையை கொடுத்தார். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருமூர்த்தியை தியானி, தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. இதெல்லாம் மனதிற்கு கொடுக்கக்கூடிய அபியுதயம். இதன் மூலமா என்ன ஆகிறது? ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆசைகள், ஆசையாக இருக்கக்கூடிய வாசனை பதிவுகள் இருக்கல்லவா, அவைகள் எல்லாம் நீக்கப்பட்டு நல்ல வாசனைகளை திரும்ப 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 நல்ல எண்ணங்களை எல்லாம் மனதுல விதைக்கிறது. அந்த அந்த ஏற்கனவே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வாசனைகள், ஆசையாக இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாம் மறைந்து போகின்றன, அழிந்து போகின்றன, காணாமல் போகின்றன.
என்ன ஆகும்? நமக்கு இதெல்லாம் வரும். இது சாதன சதுஷ்டயத்துல 3வது சதுஷ்டயம் பார்க்கும் அல்லவா? 6 ஷட்க சம்பத்தி. ஷம, தம, உபரம, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இந்த 6 மனதுக்கு வரும். எதன் மூலமா? அபியுதயத்தின் மூலமா. கடைசியில இந்த இரண்டும் சேர்ந்து என்ன பண்ணுகிறது? பாவனம் காமமலத்தை நீக்குகிறது, அபியுதயம் ஆசை காமமலத்தை நீக்குகிறது. கர்மமலத்தை முதல்ல நீக்குகிறது பாவனம், அபியுதயம் காமமலத்தை நீக்குகிறது, நிஸ்ரேயஸ் 3வது அவித்யா மலத்தை நீக்குகிறது. நிஸ்ரேயஸ், ஸ்ரேயஸ் என்றால் பேரானந்தம். பேரானந்தத்தை அடைதல், அதுதான் நிஸ்ரேயஸ். நிச்சயமாக ஸ்ரேயஸ் மேன்மையான ஆனந்தம். அதற்கு மேல உயர்வான ஆனந்தம் ஒன்று கிடையாது. ஸ்ரேயஸ் என்றால் மேலானது, மேன்மையானது. அதற்கு மேலான ஒரு ஆனந்தம் இனிமேல் அடைய வேண்டியதில்லை. அதை அடைந்து விட்டார். அந்த ஆனந்தத்தை அடைவதுதான் இன்று வாழ்க்கையின் இலக்கு. அதை அடைய நான் வந்திருக்கிறேன். அதற்கு எனக்கு என்ன உபாயம் இருக்கிறது? பாவனம் அபியுதயத்திலே கொண்டு விடுகிறது, அபியுதயம் நிஸ்ரேயஸ்திடத்திலே என்னை கொண்டு விடுகிறது. முதல் 2 பாவனமும் அபியுதயமும் கர்ம பிளஸ் யோகா, இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் பாவனம் அபியுதயம். கர்மம் பிளஸ் பக்தி, இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் முதல் 2 உபாயம். பாவனமும் அபியுதயமும் கர்மம் பக்தி, இந்த ரெண்டும் சேரும் போது கர்ம யோகமாக மாறுகிறது. இந்த கர்ம யோகம் என்ன பண்ணுகிறது? தன்னிடத்திலே ஒரு ஜீவனை சுத்தப்படுத்தி விவேக வைராகியத்தை கொடுத்து, சமதமாதி சக்த சம்பத்தியை கொடுத்து, அவனுக்கு 2 பலங்களை நீக்கி 3வது மலமாக இருக்கக்கூடிய அறியாமை மலத்தை நீக்குவதற்காக ஞான குருவை நோக்கி நான் போகின்றேன். அந்த குரு என்ன பண்ணுகிறார்? எனக்கு அறியாமை நீக்குவதற்காக பிரம்ம ஞானத்தை எனக்கு உபதேசம் செய்கிறார். ஸ்ரவணம் கவனமாக என்னால் செய்யப்படுகிறது, மனனம் என்னால் செய்யப்படுகிறது. நிதித்தியாசனத்தின் மூலமாக ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தின் மூலமாக 3வது மலத்தை நான் போக்கிக் கொள்கின்றேன். அதுதான் அறியாமை அவித்யா மலம். அந்த மலம் நீங்கி நான் தான் அந்த பரமாத்மா என்று உணர்ந்து கொள்ளுதல் இருக்கல்லவா, அதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற கோவிந்தம். முதல் கோவிந்தன் யார் என்றால் உடலை சார்ந்திருக்கக்கூடிய சைத்தன்யம், மற்றொன்று மனதை சார்ந்திருக்கக்கூடிய சைத்தன்யம், மற்றொன்று ஆத்ம சைத்தன்யம், பூர்ணமான ஆத்மா. அந்த ஆத்மாவை என்னுடைய சொரூபமாக பாவித்தேன். பக்திக்கு டெபினேஷன் கொடுக்கிறார் ரவிசங்கர பகவத் பாதா விவேக சூடாமணியில. ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி இது அபிதீயதே. ஸ்வஸ்வரூப அனுசந்தானம், ஸ்வஸ்வரூபம் என்னுடைய சொரூபத்தையே, அனுசந்தானம் என்றால் தொடர்ந்து நான் எண்ணிக்கொண்டே இருத்தல், தொடர்ந்து அதையே நான் எண்ணிக்கொண்டிருந்தால் அதுதான் பக்தி. ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி இது அபிதீயதே. இந்த இடத்துல கோவிந்தம் பஜ என்று சொல்லும் போது முதல் கோவிந்தனுடைய பஜனையானது கர்மத்தை கர்ம யோக செய்வதன் மூலமாக, அவனுக்காக செய்கிறேன் என்று நாடுவதன் மூலமாக என்னுடைய தேக மலத்து அபிமானத்திலிருந்து நீங்குகின்றேன். 2வது ஆசை மலத்திலிருந்து விடுபடுவதற்கு அவனை நான் என்ன பண்ணுகிறேன்? ஈஸ்வரன் செய்கிறார், ஈஸ்வரன் எனக்குள்ளே இருக்கிறார், அவரை நான் ஆராதிக்கிறேன் சொல்வதன் மூலமாக, பக்தியின் மூலமாக ஆசை மலத்தை நீக்கிக் கொள்கின்றேன். 3வது அறியாமை மலம் நீங்குவதற்கு
நானும் அவனும் ஒன்றுதான், நானும் அவனும் வேறு அல்ல என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை தத்துவத்தை சொரூப தியானத்தின் மூலமாக உணர்கிறேன். இந்த படியாக நம்மை அழைத்து கொண்டு போவதற்காக என்ன பண்ணுகிறார்? கோவிந்தம் பஜே, கோவிந்தம் பஜே, கோவிந்தம் பஜே. கோவிந்தனை நாடு, கோவிந்தனை நாடு, கோவிந்தனை நாடு. உடலால் கோவிந்தனை நாடு, வாக்கால் மனதால் கோவிந்தனை நாடு, அறிவால் கோவிந்தனை நாடு. இப்போ இந்த 3 விதமான மலங்கள் நம்மை விட்டு நீங்குவதற்கு இந்த 3 தான் உபாயமாகும். பாவனம், அபியுதயம், நிஸ்ரேயசம். இவ்வாறு செய்தால் மரணம் என்னை தொடும் நேரத்திலும் மரணத்தை பற்றின எந்த சிந்தனையும் இல்லாமல். காரணம் என்ன? நமக்கு ஏன் மரணத்தை பற்றி பயம் வருகிறது? மரணத்தை கண்டு ஏன் நாம் நடுங்குகிறோம் என்றால், பதஞ்சலி முனிவர் சொல்றார், மரணத்தை கண்டு ஏன் நமக்கு பயம் வருகின்றது என்றால், ஏற்கனவே இந்த அனுபவத்தை நாம் அனுபவித்த காரணத்தினாலேதான் மரணத்தை கண்டு நமக்கு நடுக்கம் வரும். மீண்டும் அந்த அனுபவம் நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாதே என்கின்ற அந்த எண்ணம் மனதுக்குள்ள பதிவாயிடும். அதனாலதான் நாம் அந்த எண்ணம் வரும்போதே நமக்கு பயத்தை ஒரு அந்த அனுபவமே இல்லைன்னு நிச்சயமா நமக்கு அது அறிவாக வராது. எதை நாம் அனுபவித்தோமோ அதுதான் அறிவாக வருகிறது. அதைத்தான் நாம் எண்ணிக்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்திலே நமக்கு எந்த அனுபவத்தை நாம் அனுபவித்தோமோ அந்த அனுபவம் அறிவாக வந்து காலையில் எழுந்து சொல்றோம், நிம்மதியாக உறங்கினேன், சுகமாக உறங்கினேன், ஒன்றுமே தெரியவில்லை. அப்போ அனுபவம் இருக்கு சொல்றோம். அதே போல மரணத்தை பற்றின அனுபவம் நமக்கு ஏற்கனவே இருக்கிறதுனால்தான் மரணத்தை பற்றி யாராவது பேசினால் நமக்கு ஏன் பயம் வருகிறது? மரணத்தை பற்றின அனுபவம் நமக்கு இருந்த காரணம். அப்ப அந்த அனுபவம் எனக்கு கொஞ்சம் கூட பயத்தை கொடுக்க வேண்டாம். மரணம் என்னை தொட்டாலும் எனக்கு எந்த அழிவு அலைகளும் என்னுடைய மனதை ஏற்பட வேண்டாம் என்றால் மனதை நான் என்ன பண்ணணும்? இந்த 3 விதமான மலத்தை நீக்கி பிரம்மத்தினுடைய சொரூபத்தை என்றால் என்னை பற்றின அந்த அனுபவத்தை தொடர்ந்து நான் நாடிக்கொண்டே இருத்தல், வஜித்துக் கொண்டே இருத்தல். கோவிந்தம் பஜே, கோவிந்தம் பஜே, கோவிந்தம் பஜே. இந்த மாதிரி கோவிந்தனை தொடர்ந்து நான் தமோ குணத்திலிருந்து விழித்துக் கொண்டு பாவனத்தின் மூலமா, ரஜோகுணத்திலிருந்து விழித்துக் கொண்டு ஆசையிலிருந்து விடுபடுவதன் மூலமாக, அபியுதயத்தின் மூலமாக, சத்துவ குணத்துக்கு வந்து நிஸ்ரேயஸின் மூலமாக ஞானத்தை பெற்று தொடர்ந்து அதையே அனுசந்தானம் செய்வதன் மூலமாக மனதிலே அந்த பிரம்ம தத்துவம் தொடர்ந்து எண்ணப்பட்டு கொண்டே இருந்தால், தியானிக்கப்பட்டால், எதை மனம் தியானிக்கிறதோ அதுவாகவே குளவியானது புழுவை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு சிறு மண் கூட்டை கட்டி அது உள்ளே அந்த புழுவை வைத்து ஒவ்வொரு முறையும் கொட்டுகிறதா. வலி தாங்க முடியாமல் இருக்கின்ற புழு அந்த குளவியவே நினைச்சிட்டு இருக்கு. மீண்டும் எப்போது வருமோ, எப்போது நாம் கொட்டை வாங்குவோமோ, ஒவ்வொரு முறையும் வருகிறது, கொட்டி விட்டு போகிறார். அப்போ அந்த கொட்டுதல் வலி விஷம் வேற ஏறுகிறது. அதையே நினைத்து 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 ரசாயன மாற்றத்தினாலே புழுவும் உளவியாக மாறி. அதே போல எதை நான் தொடர்ந்து மனதிற்கு கொடுத்துக் கொண்டே இருக்கின்றேனோ மனம் அதை கிரகித்துக் கொள்ள ஆரம்பிக்கின்றது, அதுவாகவே மாறும். எண்ணியாங்கு எய்துக எண்ணியர் திண்ணியராக பெறும். திருவள்ளுவரும் இதையே சொல்லியிருக்கார். எண்ணியாங்கு எய்துக எண்ணியர் திண்ணியராக பெறும்.
எதை நான் எண்ணுகின்றேனோ அதை இடைவிடாமல் திண்ணமாக எண்ணினார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். எண்ணியர் திண்ணியராக இடைவிடாத அந்த பிரம்ம தத்துவத்தையே நான் அனுசந்தானம் செய்து கொண்டிருந்தால் நான் மரணத்திலிருந்து விடுபட்டு விடுகின்றேன். எனக்கு என்பதற்கு மரணம் என்பது இல்லை. உடல் கீழே விழுந்தாலும் சரி, உடல் இருந்தாலும் சரி, அதன் பிறகு எனக்கு எந்த விதமான அக்கறையும் கவலையும் இல்லை. காரணம் நான் அதை விட்டு வெளியேறியாகி. இந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டுவதற்காகத்தான் முதல் பாடலிலேயே உன்னை அறிந்து கொள்ள முயற்சி எடு, மற்ற செயல்பாடுகள் அனைத்தும் வீணானதே. சரி சுவாமிஜி, நீங்க சொல்றத பார்த்தா இலக்கு என்பது பிரம்ம தத்துவம். முதலே பார்த்தோம் அல்லவா, இலக்கு என்பது பிரம்ம தத்துவம். மோட்சம்தான் ஸ்ரேயஸ்தான் இலக்கு, மோட்சம்தான் இலக்கு. அதற்கு ஸ்ரேயஸ் ஞானம்தான். இதற்கு ஞானம் என்றால் என்னை பற்றின அறிவு, அனுபவ அறிவுதான் அதற்கு நேரடியான மோட்ச மார்க்கம், மோட்ச சாதனம். அந்த மோட்ச சாதனத்துக்கு துணையாக இருக்கக்கூடியது இந்த பாவனம், அபியுதயம் என்று சொல்லக்கூடிய சாதனங்கள். இது எல்லாவற்றையும் கொண்டு நான் அந்த முக்தியை, புருஷார்த்தத்தினுடைய கடைசியாக மோட்சத்தை அடையத்தான் வந்திருக்கிறேன். அது அடைவதுதான் வாழ்க்கையின் இலக்கு என்றார். ஏன் நான் கோவிந்தனை நாடுவேன்? என்ன காரணம் நாம் எல்லோரும் கோவிந்தனை நாடாமல் இருக்கிறோம்? அல்லது கோவிந்தனை நாட வேண்டும் என்று நமக்கு விருப்பம் இருந்தாலும் ஏன் நாம் உடனடியாக இந்த கோவிந்தனை நாடுவது? எல்லாரும் என்ன சொல்றோம்? ஏதோ ஒரு காரணத்தை மனதிலே வைத்துக் கொண்டு இதெல்லாம் கிடைத்ததற்கு பிறகு நான் கோவிந்தனை நாடலாம் என்று இருக்கிறேன். இத்தனை வருடங்களுக்கு பிறகுதான் நான் கோவிந்தனை நாட முடியும். இப்பொழுதுதான் எனக்கு குழந்தை பருவமே இருக்கிறது. இப்பொழுதுதான் நான் இளைஞனாக இருக்கிறேன். இப்பொழுதுதான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். இப்பொழுதுதான் குடும்பஸ்தனாக ஆகியிருக்கிறேன். இப்பொழுதுதான் ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறேன். இப்பொழுதுதான் நான் எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்தை நாம் சொல்லி இறைவனை நாடுதல் என்பதிலிருந்து நம்மை விடுவித்து பயத்தோடும், மரண பயத்தோடும், கவலையோடும், பற்றுதலோடும், அகங்காரத்தோடும், சுயநலத்தோடும், ஆசை வயப்பட்டவனாய் மீண்டும் 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 நாம் கர்ம மலத்திலும் ஆசை மலத்திலும் உழண்டு கொண்டே இருக்கிறோமே, இதற்கு என்ன காரணம்? ஏன் என்னால் இறைவனை நாட முடியவில்லை? எது எனக்கு தடையா? ஒரு சால சொல்லுகிறார்கள், நிச்சயமா நான் இறைவனை நாடியே ஆகணும் சாமி. அது எப்படா? ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, நான் இன்னும் ஒரு வருட காலம்தான் இருக்கிறது ஓய்வு பெறுவதற்கு. அதன் பிறகு பாருங்கள், நிச்சயமாக உங்க கூடயே தான் இருக்க போகிறேன். நீங்கள் என்னை அடிச்சு விரட்டினாலும் உங்களை விட்டு போக போவதே கிடையாது. கட்டாயம் உங்களோடையே இருக்கு. அதன் பிறகு நீங்க சத்சங்கத்து வாடு கூப்பிட்டா எங்க கூப்பிட்டாலும் வருவேன். எல்லாவற்றையும் நான் கற்கப் போகிறேன். ஓய்வும் எடுத்ததுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்றது, அவர் சொன்னது 7 வருஷத்துக்கு முன்னாடி, இன்று வரைக்கும் அந்த மனுஷனை காணும். என்னையா பண்ணி கொண்டிருக்கிறேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கேங்க. இந்த பிஸி அதுதான் இருக்கு. ஏன் இறைவனை நாடுவதற்கு மனம் தயார்? என்ன காரணம்? சாயங்காலம் 7 மணிக்கு வாருங்கள். ஏன் இறைவனை நாடுவதற்கு தயாராக இல்லை என்பதை 7வது பாடலிலே ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்லுகிறார். இந்த 7வது பாடலை இப்ப படிப்போம். அதனுடைய விளக்கத்தை சாயங்காலம் பார்ப்போம். பால சாவத் கிரீடா சக்தா
बालस्तावत् क्रीडासक्तः तरुणस्तावत् तरुणीसक्तः तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। ओम पूर्णमतः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः।